என்ன இருக்கிறது? இதை கூட தனமாக திறக்கலாம். ஹூரே, எனக்கு ஹப்பா பாப்பா கிடைத்து விட்டது. என்னிடமே கொஞ்சம் கொடூரமான பூச்சியுடன் ஒரு கொஞ்சம் மோசமான லாலிபாப் இருக்கிறது. அது அருவருப்பாக இருக்கிறது. அதை சாப்பிட நான் விரும்பவில்லை. இந்த கொடூரமான வேஷை ஊட்ட வேண்டும். ஆம், உங்களுக்கு தேவை. சரி, நான் முயற்சிப்பேன். யூப்ரிகன்ஸ், இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆம், இது மிகவும் அழகாக இருக்கிறது. என்ன பாடசாலை ஏற்றி ருசி ஏற்றிய பொருள் அல்ல, மிகச் சிறந்தது. நீங்கள் நன்றாயிருக்கிறீர்கள் என்பதை நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மற்றும் நான் என் போன்ற சுவையை பாடசாலை ஏற்றியாக வைத்திருக்கிறேன். நான் கண்டிப்பாக ஒரு சுவையான மூங்கில் குறிகாட்டி மூலம் பூக்களை. இவ்வளவு நீளம், இவ்வளவு இனிமையானது. மிகச் சிறந்த சுவை பொருள். பாபாவை நேசிக்கிறேன். மிக சிலிர்க்க வைக்கும் ஒன்று நீல நிறத்தில் உள்ளது. சுவையாக இருக்கிறது. ஏதோ தவறாக இருப்பது போல தெரிகிறது. நான் இருக்கிறேன். என்ன ஒரு ருசியான அற்புதமான கம்பு மற்றும் மகிழ்ச்சி. இப்போது பபிளை ஊதணும். அது அருவருப்பானது. ஓ தோழி, பாருங்கள் என்ன நடந்து வருகிறது. ஒரு உண்மையான மடகாஸ்கர் கொசுவான் இருக்கிறது. நீ என்ன செஞ்ச? ஓ இல்ல, அது என் மூக்கின் மேல். என்ன? ஆம், நீ என்னை சிரிக்க வைத்தாய். சரி, இப்போ அதை திறக்கிறோம். என்னிடம் ஒரு சுவையான காகிதமும் ஜெல் உள்ளது. என்னோட இருக்கும் புள்ளி விவரம் உங்களிடமும் இருக்கிறது. அருமை. ஓ, எனது நிறம் நீலம். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் நீல ஜெல்லியை விரும்புகிறேன். ஆம், இது சுவையானது. நானும் எனது ஜெல்லியை சாப்பிட்டேன். இது மிகவும் இனிப்பு மற்றும் ருசிகரமாக உள்ளது. குளிர்ச்சியானது, சுவையாக உள்ளது. ஆஹா, அது சுவாரஸ்யமாக உள்ளது. அதை எப்படி பயன்படுத்துவது என எனக்கு தெரியவில்லை. எனது ஒன்றில் ஒரு அழகான முகத்தை வரைந்து பார்ப்பேன். அதற்கு கண்கள், காதுகள் மற்றும் ஒரு புன்னகை இருக்கும். மிகவும் இனிமையான காமெடி கலைஞன் உருவாகிவிட்டான். இப்போது நான் அதை சாப்பிட போகிறேன். ஆனால் முதலில் அதை மடி. எவ்வளவு அருமையானது இந்த பர்கிகார சாக்லேட் காகிதத்தின் பயிற்சி. இதுவும் நீல ஜெல்லியுடன் மிகவும் சாதாரணமாக பொருந்துகிறது. இது நம்ப முடியாத அளவிற்கு ருசியானதாக உள்ளது. இதை முயற்சிக்க வேண்டுமா என்று நினைக்கிறீர்களா? என்னிடம் ஒரு ஐடியா இருக்கிறது. இந்த காகிதத்தை மடித்து ஒன்றை செய்ய போகிறேன். சாதாரண காகிதத்திலிருந்து மட்டுமல்ல, சாப்பிடக்கூடிய காகிதத்திலிருந்தும் ஒரிகாமி செய்ய முடியும். மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். செம சரியாக இருக்கிறாய். என்ன செய்கிறேன்னு ஊகிக்கிறாயா? அது ஒரு வானூர்தி. அது எடுத்துக்கொண்டு வருகிறது. என்னை கடலுக்கு கொண்டு செல். நான் மடகாஸ்கர் செல்வதற்கு முடிவு செய்துள்ளேன். என்ன நடக்கிறது? ஓ, கைவிரலை உயர்த்துங்கள். இது என்ன மகிழ்ச்சி! ஓ, என் கையில் காகிதம் இல்லை. ஆனால் நான் உங்களுடையதை எடுக்கலாம். ஓ, நான் என்ன உருவாக்கிவிட்டேன் பாருங்கள். உங்களுடன் நெடுக குறுக்கு விளையாடுகிறோம். உங்களுக்கு இதே எதிர்பார்ப்பா? நான் ஒரு குறுக்கு இட்டு விடுகிறேன். ஆம், இது ஒரு உண்மையிலேயே நல்ல யோசனை. நான் என் நீல ஸ்வீப்பை இங்கே போடுகிறேன். அதில் நான் செய்வேன். இதுல சரி, இங்கேதானா? மற்றும் நீல நிறத்திலானது. காத்திருக்கவும், நான் வென்று விட்டேன். உள்ள நீ வென்றதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணிருக்கிற? நிச்சயமாக அதை உண்கிறேன். நீங்க என்னோட பகிர்ந்து கொள்வீங்களா? ஆமாம், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் தொடங்க போகிறேன். இல்லை, நான் தொடங்குகிறேன். என்னது? பை. நான் என்ன வாங்கினேன்? அதிசயமாய் சொன்னார்கள். உம்பை நான் திறப்பேன். அவை அற்புதமான புளிப்பான மெலிதான கண்டிகள். அவற்றை சாப்பிட வேண்டும், ஏனெனில் அவை மிகவும் நகைச்சுவையாக உள்ளன. மற்றும் கள் என்ன? இந்த ஜெல்லியை மேலே ஊற்றுவேன். இதை செய்யலாம். இது வெறித்தனமாக சுவையாகவும் புளிப்பாகவும் இருக்கிறது. ஓ, என்னுடைய முகத்துடன் என்ன பிரச்சனை? நான் ஒரு சுவாரஸ்யமான சாண்ட்விச்சை தயார் செய்வேன். புளிக்கும் மென்மையான கேண்டி எடுத்து அதன் மேல் ஜெல் பரப்புவேன். மேலும் மேலும் நான் ஒரு வெறித்தனமாக இனிக்கும் மற்றும் புளிக்கும் சாண்ட்விச்சை பெறுவேன். ஓ, புளிப்பின் பரமிட். குளிர். சிரிப்பேன். நான் அத பரிசமா சாப்பிடுவேன். ஆனால் இந்த புளிப்பு பைத்தியம், இது வெறுக்கத்தக்க வகையில் அருவருப்பாகவும் அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் இருக்கு. என்ன பற்றியனா, எனக்கு ஒரு ஸ்டார் வார்ஸ் சூப்பர் கைத்தடி கிடைச்சிச்சு. ஓ ஆமாங்க, இது ஒரு ரொம்ப ருசியான விஷயம். ஆமாம், SSC pre-arranged straight out of the word jury.
சதனா எளிய தேவை உண்டு. நான் ஒரே ஒன்றை செய்ய போகிறேன். நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். சாப்பிடு சாப்பிடு. இப்ப நீ என்ன செய்வாயோ பாப்போம். ஆஹா, இது ரொம்ப சுவையா இருக்குது. நம்ப முடியல. முகத்தில் என்ன பிரச்சனை? இல்ல. இது மிகவும் புளிப்பு. நான் உன்னை ஏமாற்றினேன். என்னை குறித்து என்ன நினைக்கிறீங்க? ஓ, எனக்கு மார்மலேட் கண்கள் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப அழகா உள்ளது. நான் அதையே இதையும் செய்து விட்டேன். இந்த தூளில் நேராக அது ஒரு அற்புதமான உணர்வை உதடுகளில் கொண்டாட்டம் போல இனிப்பான பவுடருடன் கூடிய சுவையான மாமரலேட் தேயிலைகளின் சிறந்த இரகசியமே அது. ஆம், இது வியப்பாக சுவையாக இருக்கிறது. இது ரொம்ப குளிர்ச்சியானது. இதிலிருந்து விலக முடியாது. ஓ ஆமாம், ஆனால் எனக்கு இன்னும் நீலபானம் இருக்கும். கடைசி சொட்டு வரை குடிப்பேன். இது மிகவும் நல்லதாயிருந்தது. அது மிகவும் சுவையாக இருந்தது. எனக்கும் தேவை. என்னிடம் இருக்குது, பார்க்கலாம். இது ஒரு வகை இளஞ்சிவப்பு பந்துகள். இது என்ன? அவை சுவையாக இருக்குமா என்று ஆச்சரியமாக உள்ளது. நாவால் முயற்சிக்க வேண்டும். அது எப்படி எண்ணி பார்க்கலாம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது மற்றும் இவ்வளவு பெரிய சுழலும் பந்துகளுக்கு ஒரு சிறப்பு பொருட்டு எனக்கு உள்ளது. அது எவ்வளவு ருசியானது மற்றும் அழகானது. ஓ, அது என் தொண்டையில் சிக்கி இருக்கிறது. எனக்கு உதவவும். ஓ, நான் விரைவாக செய்கிறேன். நான் உங்களை இப்பொழுது காப்பாற்றுகிறேன். அது உதவுவதில்லை. நான் இதை செய்வேன். என் கருத்தில் அது சிறந்தது. வாங்க விளையாடுவோம். நான் உன்னை வென்றேன். நான் தோன்றாவேன். எனக்கு ஒரு சுபா சப்ஸ் இருக்கிறது. மிகவும் இனிப்பு. நான் இந்த சுவையை விரும்புகிறேன். ஆனால் நீல பவுடரும் இருக்கிறது. இப்போது நான் சுபா சப்ஸ் மற்றும் டாய்லெட் பவுடரை சேர்த்து முயல்கிறேன். இது புளிக்கிறது நண்பா. செம்ம குளிர் குளிர். எனது பாகை திறக்க நேரமாகிவிட்டது. வாவ், இது மிகவும் குளுகானதாக இருக்கிறது. பழையம் எண்ணுக்கென்றுதான். ஓ, இது பொருந்தவில்லை. ஓ, இது பொருந்துகிறது. அற்புதம். எனக்கே ஜெல் உள்ளது. நான் எனது வளையத்தின் மீது ஜெலை ஊற்றி இந்த சுவையானதை என் விரலிலேயே நக்குவேன். இது மிகவும் கியூட் மற்றும் ருசியானது. ஆனா இல்லை, இது புளிப்பு. இது பொதுவாக ஒரு அற்புதமான அமிலம். கேளு, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அதை எனக்கு கொடு. ஏன் நீங்கள் என்ன அறிவீர்கள்? என்ன ஸ்விட்ச். சூப்பர். நான் உங்க பிளாஸ்டிக் கழிவறை மூடிய திறந்து அதை பயன்படுத்தி பார்க்கிறேன். சுவையான இனிப்பு லாலிபாப் உடன். வாவ், என்னால் ஒரு அமிலம் வேண்டுமா? உங்கள் ஜூவை நான் சுவைக்கிறேன். இது அற்புதமாக புளிக்கும் நண்பா. இது மிகவும் சுவையாகவும் மிகவும் புளிக்கவும் உள்ளது. அப்படியா? முதலில் யாரது? நான் உன்னுடையது அழைத்து விடுகிறேன். மெண்டோஸ். மெண்டோஸ் நல்லது. நான் எவ்வளவு நகைச்சுவையாக இருக்கிறேன் பாருங்கள். இது மிகவும் நல்லது. மேலும் நான் எல்லா இனிப்புகளையும் உண்ணுவேன். ஆமாம், நான் அந்த மென்மையான இனிப்புகளில் மிகவும் விரும்புகிறேன். மற்றும் நான் உங்களுடையதை திறக்கிறேன். இதுதானே அதிர்ஷ்டம். நான் இவை அழகான இளஞ்சிவப்பு நிற கோகா கோலா கேன்களை திறப்பேன். அப்படியே மற்றும் ஒரு குச்சியுடன். இது ரொம்ப ருசியா உள்ளது. இது போன்ற ஒரு தொப்பியிலிருந்து குடிக்க ரொம்ப ரசிப்பானது. நான் முயற்சித்து பார்க்கட்டுமா? தயவு செய்யுங்கள். இல்லை. Our tongue and the Mendoz servant was stretch. Don't transvaga de boa. Officer Scorrendo. அம்மா, என்ன நடக்குது? இருங்க, என்ன நடந்தது? ஏன் நிக்கோலா வரல? ஹா? நானா உண்மையில அதுல நம்பிக்கை வைச்சேன். பரவாயில்லை. ஒவ்வொரு பங்கேற்பாளரும் சக்கரத்தை திருப்புகிறார்கள். அங்கே இருந்து என்ன விழுந்தாலும் அதனுடன் அவர்கள் கேக்கை அலங்கரிப்பார்கள். வாவ், பிரிட்னிக்கு அதிர்ஷ்டம் வந்தது போல அவள் ஐஸ்கிரீமுடன் கேக்கை அலங்கரிக்கிறாள். இப்போது அன்னைக்கு என்ன கிடைக்கும், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம்.
மற்றும் காரமான மிளகாய். உண்மையிலேயே இதை வைத்து அவர்கள் கேக்கை எப்படி அலங்கரிக்க முடியும்? சரி, நாம என்ன செய்யலாம்? நீதான் செய்ய வேண்டும். ஒப்புக்கொள்ள வேண்டும், இந்த மிளகாய் அவ்வளவு மோசமா தெரியல. முக்கியமானது சுவையை பற்றி யோசிக்காதே. தொடர்ந்து பிரிட்னி தனது கேக்கை அலங்கரிக்க தொடங்குகிறாள். ஐஸ்கிரீம். உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? உங்களுக்கு மிகவும் பிடித்த ஐஸ்கிரீம் சுவை என்ன என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். பிரிட்னி கேக்கின் நடுவில் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பந்துகளை அலங்கரிக்க தொடங்குகிறாள். எவ்வளவு சுவையாக இருக்கிறது! சுவையாக. இங்க என்ன இருக்கிறது? வாழைப்பழ ஐஸ்கிரீம். ஓ ஆம், என்ன அற்புதமான மனம்! அப்படியா? இப்போது நாம் இன்னொரு பக்கெட் ஐஸ்கிரீம் எடுக்கிறோம். இது மேலே அழகாக இருக்கும். ஆம், மேலும் ஐஸ்கிரீம். தனது கேக்கை மிளகாய் கொண்டு அலங்கரிக்க தொடர்கிறாள். ஏய், இது என்ன? ஓ பிரிட்னி, நீ இவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம் கோபுரத்தால் வானில் பறவைகளையும் கையளிக்க முடியும். அருமை. உன் கேக்கில் இருந்து கவனம் சிதறாதே. இதற்கிடையில் நான் எனது கேக்கை சுவைக்க தொடங்குகிறேன். ஓ ஆம், எவ்வளவு சுவையா இருக்குது! ஒரு ஐஸ்கிரீம் துண்டு, ஒரு கேக் துண்டு, சிறந்தது. நீங்களும் சுவைக்க விரும்புகிறீங்களா? இதோ. அது எல்லாம் எனது. நீ போய் உன் கேக் சாப்பிட்டு பாரு. அது சரி, பெரிய விஷயம் இல்ல. மிளகாய் கலந்த கேக். இது அவ்வளவு மோசமா இருக்காது. ஒரு துண்டு சாப்பிடுவோம். ஆம், மிகவும் மோசமாக இல்ல. ஓ இது மிகவும் காரமாக இருக்கிறது. ஓ இல்ல, நான் இப்படிப்பட்ட கேக்கை சாப்பிட மாட்டேன். இல்ல. நியமங்களை மீறுகிறாயா? அது நியாயமில்லை. இப்போது உன் தண்டனையை தேர்வு செய்வோம். ஓ இல்ல. ஓ ஆம், போகலாம். டபாஸ்கோ சாஸ். அது இருக்க முடியாது. ஆனால் ஆனின் கேக் ஏற்கனவே காரமாக இருக்கிறது. இப்போது அது இன்னும் அதிகமாக காரமாகிவிடும். பாவம் ஆன். இப்போது அதை எப்படி சாப்பிட முடியும்? வாவ், இந்த கேக் காரத்தால் எரிகிறது. சரி, நீ இன்னும் அதை சாப்பிட வேண்டும். தைரியமாக இரு ஆன், நீ இதை செய்ய முடியும். வாங்க போகலாம். மந்தமா வேணாம், இப்படி துண்டு துண்டாக. வாவ், பிரிட்னி அண்ணின் திறமைகளை குறைத்து மதிப்பிட்டார் போல. அவ ஒரு ஹீரோவா இருக்கிறா. வாவ், வாருங்க, இன்னும் கொஞ்சமே உள்ளது. அவள் உண்மையில் செய்துவிட்டாள். நல்ல வேலை ஆன். ஓ, இந்த காரமான உணவு அவளை உணரச் செய்கிறது. ஓ இல்லை, அவள் எரிகிறாள். கவனமாக இரு. என்ன இது? நான் உன்னை பிடித்தேன். ஓ இல்ல, என் கேக் இல்ல. இல்ல. யாராவது டாக்டரை அழைக்கவும். தீயணைப்பு வீரர்களை அழைத்தால் நல்லது. நமக்கு அவசரமாக உதவி தேவை. கவனமாக இரு. சரி பிரிட்னி, எல்லாம் சரியா? நீ சரியா? ஓ, காரமான உணவுடன் கவனமாக இருக்க வேண்டும். ஓ, பிரிட்னியின் கேக் கெட்டு போயிற்று. சரி, இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. எதுவும் இல்லாததை விட கொஞ்சம் இருந்தால் நல்லது. பெண்கள் இரண்டாவது சுற்றுக்கு தயாராக உள்ளனர். சரி, சக்கரத்தை சுற்று. பிரிட்னி, உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கட்டும். உங்களுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும். வாசபி, என்ன ஒரு பயம்! இது இனிப்பு அல்ல, மேலும் கேக் அலங்கரிக்க இது முற்றிலும் பொருத்தமல்ல. ஆனால் பிரிட்னி எங்களை மாறாக நம்ப வைக்க முடியும். சரி, அன்னிட என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், என்ன அதிர்ஷ்டம்! ஒரே நேரத்துல 2 பொருட்கள், சாக்லேட் பார்கள் மற்றும் நுடல்லா. எவ்வளவு சுவையா இருக்குது! சரி ஆன், நீ தொடங்கலாம். முதலில் நாங்கள் நுடல்லா எடுக்கிறோம். ஆம், நன்றாக. சிறிது சுவைக்காமல் எப்படி எதிர்க்க முடியும்? எவ்வளவு இனிமே. ஏதோ ஒன்றை செய்ய முயற்சிக்கிறாள் போல இருக்கிறது. என்ன, ஒரு கட்டிடக்காரரா? என்ன செய்கிறாய்? இப்போது எல்லாம் தெளிவாக தெரிகிறது. தனது கனவு கேக்கை நுடல்லா மற்றும் காண்டி பார்களை கொண்டு கட்டுவாள். நாங்கள் சில நுடல்லா வைக்கிறோம். இப்போது சாக்லேட் சமமாக பரவுவதற்காக ரோலர் மூலம் செல்கிறோம். அருமையான வேலை. இப்போது எல்லாவற்றையும் அளவுகோலால் அளவிடுவோம். இப்படி சில பார்களை எடுத்துக்கொள்வோம். அவற்றை கேக்கின் ஓரங்களில் இப்படி வைக்கிறோம். மேலே சில பார்கள். வாவ், பிரிட்னி அண்ணின் கேக்கை பார்த்து கொண்டிருக்கிறாள் போல. உன் கேக்கை தொடங்க நேரம் வந்து விட்டது. ஆமாம், வாசபி கேக் நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருக்கிறதா இல்லையா? ஓ, இங்கே நிறைய இருக்கிறது. ஏதோ காணவில்லை. பிரிட்னிக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது போல. இப்போது அவள் ஏதோ திருட முயற்சிக்கிறாள். என்ன செய்கிறாய் பிரிட்னி? இப்படிப்பட்ட ஒரு கருவியோட வேலை செய்வது உண்மையில எளிதாக இருக்கும். அருமையான வேலை. ஹே அண்ணா, என்ன செய்கிறாய்? நீ உட்கார போறியா? ஓ இல்ல இல்ல இல்ல, அவள் வாசப்பி சாப்பிடுகிறாள்.
நீங்கள் வேலையிடத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும், குறிப்பாக மதிய உணவு இடைவேளையில். ஆம், அந்த விஷயத்தில் அன்னைக்கு மகிழ்ச்சி இல்லை. சரி பிரிட்னி, உங்களுக்கு உங்கள் வாசபி சுவைக்கு நேரம் வந்துவிட்டது. சாப்பிடுங்கள். அது அருவருப்பாக இருக்கிறது. அன்னின் கேக் போல இல்லை. அவள் அதை முயற்சிக்க போகிறாள் போல இருக்கிறது. ஓ, என்ன ஒரு ருசியான துண்டு. ஆம், சிலரே இப்படிப்பட்ட கேக்கை பகிர விரும்புவார்கள். பிரிட்னி, உன் கேக்கின் இடத்தில் இன்னும் சிறந்ததை கற்பனை செய்யலாம். அப்படி என்றால் அன்னின் கேக். உதாரணமாக ஒரு துண்டு முயற்சிப்போம். ஆமாம், அவர் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. கூயு. இதற்கிடையில் பெண்கள் கிட்டத்தட்ட முடித்துவிட்டனர். பிரிட்னிக்கு கடைசி துண்டு இருக்கிறது. இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. நமக்கு உடனடியாக சுவையான ஏதாவது சாப்பிட வேண்டும். மன்னிக்கவும் அண்ணே, ஆனால் அண்ணே அதை அப்படியே விடமாட்டார் என்று எனக்கு தோன்றுகிறது. தயாராக இரு பிரிட்னி, அது உன்னை காத்திருக்கிறது. தண்டனை சக்கரம். சரி, இந்த முறை என்ன? ஓ, கச்சா முட்டைகள். என்ன ஒரு பயங்கரம். ஆனால் இது இன்னும் மோசமாக இருக்கலாம். உண்மையில் பிரிட்னி பொறுமையாக இருந்து சகித்துக் கொள்ள வேண்டியதுதான். ஓஸ், முகத்தில் துல்லியமான தாக்கம். ஆனால் அன்னைக்கு இது பிடித்து விட்டது போல தெரிகிறது. வாவ், இப்போது பிரிட்னியின் தலை முழுவதும் முட்டைகள் நிறைந்த தட்டு. என்ன ஒரு அருவருப்பு. ஆனால் வாசபி கேக் பிறகு அது அவ்வளவு பயங்கரமாக இருக்காது. அப்படியெனில் நாம் 3வது சுற்றுக்கு செல்கிறோம். இந்த முறை பெண்களை என்ன காத்திருக்கிறது நாம் கண்டுபிடிப்போம். சரி அண்ணா, உன்னிடம் என்ன இருக்கிறது? வாவ், புளிப்பு மிட்டாய்கள். அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன, ஆனால் அதே நேரத்தில் இனிப்பாகவும் இருக்கின்றன. அவை கேக்குடன் எப்படி சேரும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போது உன் முறை பிரிட்னி. உனக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருக்காது என்று நம்புகிறேன். என்ன பூனை உணவு? இது ஒரு காமெடியா? பூனை உணவோட கூடிய கேக் உங்க செல்லப்பிராணிக்கு பிடிக்கலாம், ஆனா ஒரு மனிதருக்கு இது இன்னும் அருவருப்பாகவே இருக்கும். அடடா, இது ஏன் திறக்கவில்லை? வா வா. ஆனால் அன்னைக்கு இப்படி பிரச்சனை இல்ல. ஓ, கவனமாக இரு பிரிட்னி. உன் முக்கியமான பொருள் இல்லாமல் போய்விடும். அனின் இனிப்புகளை பாரு, அவை அழகாக இருக்கின்றன. அது ஓ, அதை சாப்பிட விரும்புகிறேன். நான் ஒன்று சாப்பிடுவேன். ஓ, ஆ, அது சூப்பர். நான் ஏதாவது முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, The stairs is cake or sissy. ஆனா இனிப்பு பொருட்களால் கேக்கை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. வாவ், the stairs in knowing தோறிடுங்க. Richard's கேக் அற்புதமா சுவையா இருக்கும். அருமை, நல்ல வேலை. ஆனா இப்பதான் நீ அதை சுவைக்கலாம். ஹே பிரிட்னி, உனக்கு உன் சொந்த கேக் இருக்கிறது. அப்படிதான். இல்லை, இல்லை பிரிட்னி, இது வேலை செய்யாது. உன்னிடம் ஒரு முழு பெட்டி உணவு இருக்கிறது. நீ எல்லாவற்றையும் ஊற்ற வேண்டியிருக்கும். அருமை. ஆம், ஒரு முழு குவியல் பூனை உணவு. இதற்கிடையில் அண்ணே தனது கேக்கை ரசிக்கிறார். இந்த வேகத்தில் அதில் எதுவும் மீதம் இருக்காது. நீயும் சாப்பிடத் தொடங்க வேண்டும் பிரிட்னி. ஒரு துண்டு கொண்டு தொடங்குவோம். ஓஹ், இது ருசி இல்லாமல் இருக்கிறது. ஹே பூனை, இது எப்படி இங்கே வந்தது? உனக்கு சுவையான உணவு வேண்டுமா? நன்றாக செய்தாய். நீ ஒரு புத்திசாலி பெண். மோசமான திட்டமில்லை பிரிட்னி. ஓ அண்ணே, அதிகமாக புளிப்பான மிட்டாய் சாப்பிட்டது போல தெரிகிறது. கவனமாக இரு அண்ணே. பிரிட்னியின் புதிய நண்பருக்கு எதிராக இருக்கிறாள் போல தெரிகிறது. மன்னிக்கவும், ஆனால் இந்த உணவு அவளுக்காக தான். பிரிட்னிக்கு எவ்வளவு சுவையற்ற கேக். என்ன அற்புதமான அதிர்ஷ்டமானுக்கு. வாவ், புளிப்பு அளவுக்கு மேல் போய்விட்டது. அவள் நன்றாக இருக்கிறாளா அல்லது கெட்டாக இருக்கிறாளா என எனக்கு தெரியவில்லை. உதவி அழைக்கலாமா? சிறப்பு. இது எனது வாய்ப்பு. திரு பூனை, மீண்டும் உங்களின் முறை. என்னை ஏமாற்றாதீர்கள். ஓ, உங்களுக்கு நன்றாக தோன்றுகிறதா? ஆம், எனக்கு தோன்றுகிறது. பிரிட்னி நேர்மையாக விளையாடவில்லை என்பதை அண்ணே கவனித்தார். இது தண்டனை சக்கரத்தின் நேரம். அதை சுழற்றுங்கள் பிரிட்னி. இப்போது எங்களை எதிர்கொள்ள என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுபிடிப்போம். ஓ, அது வேண்டாம். எல்லா தண்டனைகளிலும் மிகவும் பயங்கரமானது முகத்தில் கேக். கவலைப்படாதே பிரிட்னி. சரி, குறைந்தபட்சம் மிஸ்டர் கேட் பெரும்பாலான உணவையும் சாப்பிட்டார் இல்லையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாவ், நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் ஒரு சவால் இருக்கிறோமா? சீக்கிரம் செஃப்பை திறக்கலாம். நான் எனது பாக்கெட்டை திறக்கிறேன். எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. ஐயோ, வாவ், இது முழுமையாக பெரிய 3 எழுத்து இனிப்பு சுவையான ஐஸ். நான் அவற்றை இப்பயாவது சாப்பிடப்பே ஆகிறேன். அருமையான சுவை. நானெல்லாம் சாப்பிடுவேன். நான் சிலதாவது யோசிச்சுட்டேன். நான் இதை பெறுவேன். இல்ல, அது எனக்கு. சரி, என்ன செய்யுங்க. உன்னை விட என்ன?
உன்னுடையதை தர. சரி, ஆனால் அது என்ன? ஓ, இது ஒரு எறும்பு பண்ணை. இதை பிரத்யேகமாக பார்க்க வேண்டும். ஓ, என்ன அருவருப்பான அழுக்கு! நிறைய எறும்புகள் இருக்கின்றன. அவை ஏதோ ஒன்றுக்காக ஓடித் திரிகின்றன. அவை என்னை சாப்பிடக்கூடாது என்று நம்புகிறேன். நீங்கள் நகைச்சுவையானவராக இருந்தாலும் நீங்கள் அவற்றை தின்ன வேண்டும். வாங்க, ஆரம்பிச்சிடு. அச்சச்சோ, இல்ல. சாப்பிடுங்க, தொடருங்கள். இதை எனது நேரத்தை செலவிட என்னால் திட்டமிடப்படவில்லை. ஓ, நான் தயாராக உள்ளேன். நான் அதில் என் விரலை வைக்கிறேன். ஓ, இல்லை, நான் அவற்றை சாப்பிட வேண்டும். யக், நான் அதை தாங்க முடியாது. அது லெமன் மற்றும் கெட்சப் போன்ற சுவையாக இருக்கிறது. நான் அதை சாப்பிட மாட்டேன். இப்போது நீ எனக்கு சொல். சரி, என்ன பற்றிய வாழ்ந்தால் என்ன? சில அற்புதமான சூப்பர் துப்பாக்கி. வாவ், இது என்ன செய்ய முடியும் என்று வினாவுகிறேன். நான் சுடுகிறேன். என்ன? ஊ, இது என்ன? இது சின்னதா ஆகுமா? நீ ஏன் இப்படி செய்தாய்? சிறிய கண். நான் ஃப்ரீட போயிடுச்சுக்கேன். ஊப்ஸ், இப்போது நீ சிறியவனா இருக்க போற. நீங்கள் நிறைய நகைச்சுவையானவரும் இவ்வளவு சின்னதாகவும் இருக்கிறீர்கள். என்னை இங்கிருந்து வெளியே அனுப்புங்கள். கவனமாக இருங்கள். நான் இவ்வளவு குழந்தை மாதிரி இருக்க வேண்டாம். ஓ, நான் சுற்றி பார்க்க வேண்டும். ஆஹா, இப்போ எனக்கு பெரிய கண்கள் இருக்கின்றன. ஒரு முழு மலைப்பகுதி, பெரிய இனிப்பான ஐஸ். அதுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நான் என் வாழ்க்கைக்குள் அதை சாப்பிடுவேன். அவ்வளவு சுவையாக இருக்கிறது. வாயில் ஊறுகிறது. அதுவும் அற்புதமாக தெரிகிறது. சரியானது. என்ன இது? அஃபிஷ்? இல்லை, அந்த கெட்ட சின்ன எறும்புகள். அவைகள் என்னுடைய ஐஸை எடுத்து செல்கின்றன. அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதை அவர்கள் எப்படி செய்தார்கள்? ஓ, நன்றி என் எறும்புகள். கண்கள் உண்மையில் சுவையாக உள்ளன. ஓ, அது ஈர்க்கக்கூடியது. இங்கே அவர்கள் அதை எங்கே எடுத்துச் செல்கிறார்கள்? ஓ, எனக்கு எனது கடைசி கண் கொடு. நான் அதை உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்கிறேன். ஓ, உங்களிலிருந்து பலர் இருக்கிறார்கள். இது மிகவும் கடினம். ஓ ஓ, எனது கண். வேற என்ன கமாசம் செய்ய வேண்டும்? ஷாயத் அமைப்பை மாற்றுவதா? என்ன? ஊப்ஸ், என்ன வியப்பு! சரி, இது பின்பக்கமும் முன்னா பக்கமும் வேலை செய்யும். ஹோம், நீதான் முதல். இல்லைனால் நீயே. சரி, நான் இதை திறப்பேன். ஆமாம், நான் ஒரு சிப்ஸ் பைய பெற்றேன். நான் விரும்புவது இதுதான். இது அற்புதமாக உள்ளது. நான் என் பிடித்த சிப்ஸை சாப்பிட போகிறேன். ஆஹா, மிகவும் நிலக்குத்து. இது ஒரு விஷயம். அற்புதமான சுவை. எனக்கு சிப்ஸும் வேண்டும். உன்னை இப்போது கவர்வேன். நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன்னு பாரு. எனக்கு 2 சிப்ஸ் தான். ஓ, சும்மா சொன்னேன். இதோ உனக்கு. என் சிப்ஸ் ஒட்டுமொத்தமா உன்னுடையது. அது சற்றே மேல். எவ்வளவு ருசியாக இருக்கிறது. நான் சிப்ஸ் வேண்டுகிறேன். நான் அதே போல செய்ய போகிறேன். என்னை பாருங்கள், நான் அழகாக இருக்கிறேன். எனக்கும் சிப்ஸ் கொடுங்க. என்ன ஆபத்தமா இருக்காதே. அவளுக்கு என்ன ஆச்சு? எனக்கு என்ன கிடைத்துள்ளது? ஒரு அற்புதமான மாய குடுவை. அதில் ஒருவேளை ஏதோ திரவம் இருக்கலாம். அலா, இது மிகவும் சுவையானது. மிகவும் இனிப்பு. ஆம், இது சுவையாக இருந்தது. ஆனால் எதுவும் நடந்ததில்லை. ஓ, என்ன இது? நான் வெளிச்சமாக தொடங்குகிறேன். நான் ஒரு அரசிதானா? நான் அழகாக இருக்கிறேன். ஆஹா, என்ன ஒரு கவர்ச்சி. சரி, இப்போது நீங்கள் என் கையிலிருந்து கிடைக்கும். ஹே, நான் உங்கள் கவனத்தை கேட்டுக்கொள்கிறேன். என்ன? ஹே, பார், என்ன ஒரு அழகிய பெண் நான் இப்போது. ஆமா, உனக்கு ஒரு முத்தம் அனுப்புகிறேன். அதற்காக நீ எனக்கு சில சிப்ஸ் கொடுப்பாய். ஆமா, நான் உன்னில கண்டிப்பாக காதலிக்கிறேன். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். ஓ, அகல நோக்கு. ஓ, எனக்கு என் சிப்ஸ் கொடு. அவை உனக்கே. அப்படியா? சரி, அவற்றை நான் ஏற்கிறேன். இதோ, இதை நேர்மறையாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, இது வேலை செய்யவில்லை என்பது வருந்தத்தக்கது. என்ன மாட்டன் இருக்குன்னு பார்க்கணும். சரி, என்ன இது? ஒரு எலியா? ஓ, என்ன காப்பாத்து. துக்கமா இருக்கு. இது என்ன சாப்பிட போகுது? ஓ, என்னிடம் வாருங்கள். ஆஃப் ஆஃப், என் தலைக்கு மேலே என்ன இருக்கிறது? ஜில், ஓப்ஸ், இனிமேல் அப்படி நான் செய்யாதே. அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. இந்த மூவர் நாற்ற சேக்குப்ஸை எடு. ஆமாம், இங்கேலேயே. இது பயங்கரமான சிவப்பு. எனக்கு பயமா இருக்குது. நான் ரொம்ப பயப்படுறேன். ஓ,
நமது முத்தங்களை தொடர்வோம். அச்சு, ஆம், இல்ல. ஓய் இல்லை. அடி இல்ல, அல்லது அடி இல்ல. நான் மீண்டும் என்னனாக மாறிவிட்டேன். ஆகவே முதலில் யார்? இல்லை இல்லை பெண்களே, இப்போது நான். எனக்கு என்ன இருக்கு? வாவ், ஒரு அழகிய ட்விக்ஸ் காண்டி. எவ்வளவு அழகானது! இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் கவர் எடுத்து இந்த அழகான இனிப்பு சாப்பிடுவேன். இனிப்பு பொருட்களை நான் காதலிக்கிறேன். தயவு செய்து அதில் ஒரு துண்டு கொடுங்க. எனக்கு அதை போக வர வேண்டும். இல்ல இல்ல, அதுக்கு கூட நான் நம்புவதில்லை. நானே செய்வேன். ஆமாம், ப்ரூம் சுவையா உள்ளது. சாக்லேட் மற்றும் கிராமல் அவை உங்க வாயில உருகி விடுகிறது. இது ஒரு மகிழ்ச்சி. எல்லாமே முடிவடைந்து உங்க விரல்களை நக்குகிறார். ஓ, என்ன முறைமைகள்! என்னிடம் என்ன இருக்கிறது என்று வியக்கிறேன். அதை ஓபன் செய்யும். பூண்டு. ஐயோ, இது என்ன செய்ய வேண்டும்? இல்லை, நான் அதை செய்ய மாட்டேன். நான் பாக்கி இருக்கிறேன். ஓ, தயவு செய்து, நான் இன்று வெகு ஸ்பாகமாக இருக்கிறேன். இப்போது நானே அதை உணவேனாக வேண்டும். ஓ, எவ்வளவு அருவருப்பான குப்பை. நான் அழகாக இருக்கிறேன். இப்போது நான் பூண்டு வாசனை வரும் மனிதர்களாக மாறினேனா? இல்லையா? அழிக்கவும். இதை இங்கிருந்து தூதமாக்குங்கள். அப்போ அடுத்து என்ன? இது சாப்பிடணுமா? சரி, என் சக்தியை குவித்து இந்த வெறுப்பான வள்ளை கொத்தைய முடிப்பேன். நிச்சயமாக எனக்கு மிகவும் மோசமாக இருக்கும், ஆனால் நான் முடித்துட்டேன். ஓ, எங்கள் மீது சுவாசிக்காதீர்கள். என்னை கோளாறு பண்ணது என்ன? அவளிடம் ஏதோ தவறாக உள்ளது. நான் சில துணிமுள் விட்டிகளை எடுத்து செல்கிறேன். நாமே அதை பயன்படுத்த வேண்டும். ஓஹோ, இல்ல, இது அவ்வளவு மோசமா இருக்குது. ஓ, அந்த கேலி வாசனைக்கு நான் மயக்கம் அடைகிறேன். ஓ, அது கொடுமையாக இருந்தது. மறுபடியும் அதை செய்யாதீர்கள். இன்னொரு பூண்டு தாக்குதலை நான் சகிக்க முடியாது. இது கலகலப்பாக இல்லை. திறக்கவும். நான் ஒரு புத்திசாலி பெண். துணி பிடிக்கும் கிளிப் உதவியது. பாதாளத்தின் மோதிரம். அதனால் அது மந்திர சக்தியும் உடையது. அதை என் விரலில் அணிய நான் மறைந்து விட்டேன். அவள் எங்கே? என்ன நடக்கிறது? ஆணி எங்கே? அவள் எங்கே போய்விட்டாள்? நான் யாரையும் பார்க்கவில்லை. வினோதமாக இருக்கிறது. கான்சு பின்னர் பார்க்கலாம். உஃப், ஏன் மிட்டாய் போய்விட்டது? ஓ ஓ, பாருங்கள், உங்களின் பூண்டு உங்கள் பக்கம் பறக்க வருகிறது. ஓ இல்லையே, மிகவும் மோசமாக இருக்கிறது. நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. ஐயோ, மீண்டும் எனக்கு மிகவும் மோசமாகவே உள்ளது. நான் இப்போது ஒரு துணி குத்தகை தேவைப்படும். ஆம், நான் அதை செய்தேன். மிக மிக கூல். இது சிறப்பு. நான் அதற்கு செல்கின்றேன். ஆனால் இன்னும் எங்கிருக்கின்றோ அவர்? என்ன? முதலில் நான் இருக்கலாம். என்னை கவர்ந்தது என்ன என்பதை கண்டுபிடிக்க நினைக்கிறேன். ஓ வாவ், VR மூக்கு கவசங்கள். அவை அழகாக இருக்காது என்று சொல்ல முடியாது, ஆனால் இது சூப்பர் கூல். நாம் பார்க்கலாம். ஒரு அழகான படம் இருக்கு. இத போடுவேன். ஓ வாவ், இதென்ன அழகா இருக்கு. எல்லாம் சுத்தி பார்த்துடுவேன். ஓ, அவளுக்கு என்ன நடக்குது? எனக்கு தெரியவில்லை. நானும். வாவ், இவை இனிமையான ஆப்பிள்கள். நான் இவைகளை அழகான ஆப்பிள் தொப்பியில் சேகரிக்கிறேன். நான் அதை இப்போது சாப்பிட போகிறேன். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. அவை பழுத்த சார் கொண்ட ஆப்பிள்கள். இவற்றின் எண்ணிக்கை எவ்வளவோ? கற்பனை சிந்துகள். என் சிந்துகளை திறக்கிறேன். அஃப்கு, இது மிக கேவலமாக இருக்கிறது. எனக்கு பூச்சிகள் கிடைத்தன. ஓ, நான் தான் அவற்றுடன் என்ன செய்ய போகிறேன்? அவை கேவலமாக உள்ளன. ஐயோ, நான் முடியாது. இது கேவலமாக இருக்கிறது. இன்னைக்கு நான் ஹீரோ இல்ல, எனவே அதை தவிர்த்து அதை சாப்பிட மாட்டேன். ஆனால் எனக்கு ஒரு அருமையான எண்ணம் உள்ளது. நான் உண்மையிலேயே இந்த பழத்தை சாப்பிட விரும்புகிறேன். ஆஹா, மிகவும் சுவைக்கிறது. வாய் வார்க்கும். என்ன? ஆர்வம். எப்படி சொன்னா? ஓ இல்லை, அது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு வாந்தி வரப்போகிறேன். இதுவே ஆப்பிள் இல்லை. பூச்சிகளால் நான் மூடப்பட்டுள்ளேன். வேடிக்கைக்காக இதை எடுத்தேன். இதை யார் செய்தார்கள்? ஓ, கண்டிப்பாக நான் நீதான். அதை திறக்கிறேன். என்னது? சவாலின் முடிவா?